சத்யா, எங்க கிளம்பி நிக்கிற? ஆஸ்பத்திரி எதுவும் போக வேண்டியது இருக்கா? என்னை உன் பிள்ளைய பேசிச்சோலா? நான் போன் அடிச்சு கொடுக்க சொல்றேன், பேச மாட்டேங்குது ஓடி என்கிட்ட. என்னங்கடியா பேச மாட்டேங்கிறியே அப்படிங்கிறேன். நாங்க விளையாடுறோம், நீ போ, நீ போனை வை அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிதுங்க. போன்ட்ட பேசிச்சுங்களா? இல்லம்மா, என்கிட்டலாம் பேசுறது இல்ல. நானும் பேசுறதுக்கு ட்ரை பண்ணி எத்தனை டைம் ஃபோன் பண்ணிட்டேன் தெரியுமா? பேசுறதே இல்ல, போன்ட்டு விட்டாச்சு. ஏன் அப்படி பண்ணுதுங்க? அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு அவங்க அப்பா இருந்தா போதும் போல, நாமெல்லாம் தேவையில்ல போல, அதான். என்னமோ போ. இங்கம்மா ஆஸ்பத்திரி கிளம்பிட்டியா என்ன? ஆமாம்மா, வர சொல்லியிருக்காங்க. இனிமே வீக்லி ஒன்ஸ் வரணும்ல. போன வாரம் போனேனா, இந்த வாரம் வர சொல்லியிருக்காங்க. இன்னும் அங்கிட்ட 2 வாரம் தானே இருக்கு. 2 வாரம் தான் இருக்கும். ஆமாம்மா, துணிமணியெல்லாம் எடுத்து கரெக்டாக வைக்கணுமா. நான் பாட்டுக்கு செவனேன்னு இருக்கிறேன், ஒன்று கூட ரெடி பண்ணாம செய்யாம எல்லாமே ரெடியாக எடுத்து வைக்கணும்ல. எடுத்து வை. சரி, பிள்ளையில போய் பார்த்துட்டு அது வாமா. வேணாம், அதுகளுக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ வரட்டும். போய் பார்க்கலாம், ஒன்றும் வேண்டாம். சோனி விட்டு நகையெல்லாம் வந்துருச்சு. சோனி வீட்டை காலி பண்ணிட்டு போறாங்களாம் வேற ஊருக்கு. எங்க என்னன்னு தான் தெரியல. எங்களை வந்து 10 நாளைக்கு இருங்கன்னு கூப்பிட்டேன். என்ன பண்றாங்கன்னு தெரியல. எங்களை ஒரு 10 நாளைக்கு இருந்துட்டு அப்புறம் வீட்டை காலி பண்ணிட்டு போனாங்கன்னா பரவாயில்ல. எடுத்தவங்க ஒருத்தவங்க எங்கே போய் எல்லாத்தையும் அள்ளி கொண்டே போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு நான் சரி வருமா? எங்களை இருந்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் பொருளாக போயிட பார்த்துக்கிட்டு கொண்டு போய் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கலாம். என்ன பண்றாங்கன்னு தெரியலங்க. வாங்கன்னு ஆமா இங்கே கூப்பிட்டுட்டு இருக்கா. அவங்க போகட்டும் வீடு. இங்க எது கூப்பிட்டுட்டு இருக்கா அவங்கள? அவங்க போய் வீடு பார்த்து அவங்களே இருந்துக்கிறட்டும். ஏமா வந்து இருக்கட்டும், பாவம் தானே. அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு ஆனா சாப்பாடே இல்லடி. ஆளெல்லாம் 2 பேரும் என்னமோ போல போயிட்டாக. அரணும் சோனியும் நல்லாவே இல்லை. பாவங்களை வந்துச்சுங்கன்னா ஒரு காயை எடுத்து அதான் பாக்குறேன். ஆனா வர மாதிரி தெரியல. ஏன்னா வீடு அவங்க வேற வீடு பார்த்து போய்க்கிறட்டும். எதுக்கு சும்மா நீ இங்க வந்து வான்னு கூப்பிட்டு இருக்க? கூப்பிடுறேன் தான், வர்ற மாதிரி தெரியல. ஏன் உனக்கு என்ன வேணாங்கிற? எனக்கு என்னன்னா நீ கூப்பிடாம போ. இல்லடி, பேசிட்டு இருக்கல, அப்புறம் அவங்க வர வேணான்ட்டே இருக்க. உன்கிட்ட நானும் பல தடவை சொல்லிட்டேன் சத்யா. என்னடா நம்ம அம்மா இப்படி சொல்லிட்டு இருக்காளே, நீ ஒன்றும் நினைக்க வேணாம். ஆனா சொல்லாமையும் என்னால இருக்க முடியல சத்யா. என்ன, எதை பத்தி நீ சொல்ல போற? சொல்லு. தெரியும் எனக்கு நீ எதை பத்தி பேச போறன்னு நல்லாவே தெரியும். சும்மானு இருமா. ஏற்கனவே எனக்கு ப்ரெஷர் ஏறின மாதிரி இருக்கு. இன்னைக்கு போய் ஹாஸ்பிட்டல்ல ப்ரெஷர் செக் பண்ணி பார்த்தாதான் எவ்வளோ ஹைல இருக்குன்னு தெரியும். நானே அதை நினைச்சு பக்குன்னு போயிட்டு இருக்கேன். பேசாம அங்கிட்டு போ. ஏதாவது சொல்லிட்டே இருப்பம்மா நீனு. என்னடி சொல்லவே வரல? நீ எதை சொல்ல போறேன்னு தெரியுங்கிற அறியுங்கிற. நான் எதை சொல்ல போறேன் சொல்லு. சொல்லவே இல்லை, அதுக்குள்ள இம்புட்டு சொல்ற. எனக்கு தெரியும் நீ என்ன சொல்ல போறேன்னு. சொல்லு, என்ன சொல்ல போறேன்? வேற ஒன்றும் இல்லை சத்யா. அதுகளும் பாவம். அதுகளுக்கு யார் இருக்கா தெரியுமா? அவங்க அப்பாவும் சரியில்லை, கூட பிறந்த தங்கச்சி அண்ணன் அருணுக்கு யாருமே இல்லடி. பாவண்டி. அவங்க அம்மா தான் எப்போவாது வந்து பார்க்க கொள்ள இருக்கு தெரியுமா? வேற யாருமே அருண் கூட பேசுறதில்ல, வாரதில்ல, போறதில்ல. சோனி ஒருத்தி தான் கூடன்னு. பாவம் இல்லை, அவங்க பக்கம் தான் அந்த மாதிரி இருக்கு. அப்படின்னா நம்ம வீட்டு சொந்த மாதிரி எல்லாரும் நல்லா பேசணும் வைக்கணும்ல. அர்ஜுன் தம்பி கொஞ்சம் பாசமா இருக்குது, உனக்கு பிடிக்கல தானே? அர்ஜுன் தம்பி போகக்கூடாது, பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, நீ எவ்வளோ சட்டம் பேசுறன்னு எனக்கு தெரியாம இல்லை சத்யா. எனக்கு அப்புறம் அர்ஜுன் தம்பியும் கூட இல்லைன்னா அருணுக்கு சோனிக்கு அப்புறம் யாரு தாண்டி இருக்கா? சொல்லுடி நீனே. நீயும் இப்படி இருக்க. சோனியை கொஞ்சமாவது நீ நினைச்சு பாக்குறியா? எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பாக்குறியா சத்யா? நான் நினைச்சேன்னு சொன்னேன்ல, அது இதுதான். நீ இதை பத்தி தான் பேச வரேன்னு எனக்கு நல்லா தெரியுது. அவளை எதுக்கு நான் நினைச்சு பார்க்கணும்? ஆமா, தெரியாம தான் கேட்குறேன். அவ ஃபேமிலி பேக்ரவுண்ட் எவ்வளோ பேர்? அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி அண்ணன்னு இருக்காங்கல்ல எல்லாரும். எதுக்கு என் வீட்டுக்கார அவளுக்கு போய் செய்யணும்? அப்படிலாம் சொல்லாத சத்யா. பாவண்டி, உன் தங்கச்சிடி. உன் அக்கான்னு எவ்வளவு பாசமா இருக்கா. நீ ஏண்டி அவளை இப்படி பண்ற? நீயே சொல்லு. இதுக்கு மேல நான் உனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. புடிச்சு நாள் திட்டுவோம்மான்னு தான் தோணுது. மாசமா இருக்கியே, என்னத்த உன்னை பிடிச்சி திட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டுன்னு தான் நான் எதுவும் உன்னை கண்டுக்கிறது இல்லை தெரியுமா?
ஒரு அளவு தான் சத்யா. அவளுக்குன்னு ஒரு ஆறுதலா நீ பேசக்கூடாதா? ஃபோன் பண்ணியாவது நல்லா இருக்கியாடி, சரி விடுடி, பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம், ஏதாவது சொல்லக்கூடாதா சத்யா? இங்க பாரு, அப்போதுல இருந்தே அவளுக்கும் எனக்கு செட்டே ஆகாது. நீ திரும்ப திரும்ப எத்தனை தடவை சொன்னாலும் எனக்கும் அவளுக்கும் செட் ஆகாது. எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி சண்டை பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். எதுக்கு தேவையில்லாம அதை பத்தி பேசிட்டு விடு. இருந்தாலும் பாவம்டி, எனக்கு அவளை நினைச்சாதான் கஷ்டம். ராத்திரி பகலா தூக்கமே இல்லை, சாப்பாடு ஏற மாட்டேங்குது, பிள்ளை இப்படி இருக்காளே இருக்காளே இருக்காளேன்னு கவலையா இருக்கு. போ, என்னமோ அவங்களுக்கு ஏதோ கடவுள் துணை இருந்து அந்த நகையவாது மீட்டு கொடுத்துச்சு. என்கிட்ட இனிமேவாது கெட்ட காலம் முடிஞ்சு நல்ல காலம் பிறக்கட்டும். அதான் நீ நினைக்கிறீல எல்லாத்துக்கும் சேர்த்து, அப்புறம் என்ன நீ நினைச்சுக்கோ சரியா? ஆமா, இதே ஒண்ணு சொல்லிக்கோ, நீ தான் பேச மாட்டேங்கிற பண்ண மாட்டேங்கிற. இந்த அர்ஜுன் தம்பி பேசுறது வைக்கிறது கூட உனக்கு பொறுக்காம அது கூட சண்டை போடுற. யாரு அவர் சொன்னாரா? அவர் சொல்லலப்பா, நீ போன் பண்ணி சண்டை போட்டுற. உண்மையே சொல்லு, அவர் சொன்னாரு தானே அவன் கிட்ட? யாரும் சொல்லலடி, நீ பாட்டு தேவையில்லாம அர்ஜுன் தம்பிட்ட சண்டைக்கு போயிடாதடி. ஏமா அப்படி போய் பேசுற? எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியாக்கும் கிட்ட இதெல்லாம் பேசியிருக்காரு, அப்படிதானே? சோனி, இனிமே எங்கதான் சோனி அலையிறது? நாமளும் அங்க இங்க இங்கன்னு எங்கெங்கயோ அலைஞ்சு பார்த்துட்டோம். அலையிறதுக்கு சத்தியமா தெம்பே இல்லை தெரியுமா? 4 வீடு பார்த்தேன். இப்போ 4 வீடுமே சோனி ஒண்ணுமே செட் ஆகல. இது கொஞ்சம் புழக்கமா சுத்தி வர இடம் இருக்க மாதிரி தம்பிக்கு விளையாட ஃப்ரீயா இருக்கு. ஆனா அந்த வீடுகள் எல்லாமே இப்படி இடைஞ்சலா இருக்க மாதிரி இருக்கு. உள்ள ஸ்பேசியஸா இல்ல, சரியில்லை, காத்தோட்டமே இல்லாத மாதிரி இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு 4 வீடுமே. அதுல ஒரு வீடு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு அவுட்டர்ல. அதான் பார்த்தேன், உன்னை கூட்டி போய் காமிக்கலான்னு பார்த்தா பிள்ளையை தூக்கிட்டு பாவம் உன்னையே அங்க இங்கே அலைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன்ல சோனி. சாரிடி, ரொம்பவே உன்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சரியா? நீ ஏன் நினைச்சிட்டு இருக்க என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன்னு? நீ அங்க அழுது என்னென்னமோ பேசின பத்தியா, ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஒன்னு பேசினது, சே, நான் தான் உன்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். நான் தான், என்னால தானே உனக்கு இவ்வளவு பிரச்சனையும். லூசா நீ? உன்னால எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல வர்ற? ஆமா அருண், கண்டிப்பா என்னாலதான் உனக்கு பிரச்சனையே. அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போனப்போ அங்க நின்றுட்டு என்கிட்ட ஜூஸ் இல்ல, இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டேன், நான் ஃபீல் பண்ணாம இருந்திருந்தேன் அப்படின்னா நீ அதை பத்தி யோசிச்சிருக்க மாட்டல்ல. சரி ஓகே, இவன் நகையை பத்தி எதுவும் ஃபீல் பண்ணல அப்படின்னு நீ நினைச்சிருப்ப. ஆனா நான் அப்படி பண்ணாம உன்கிட்ட சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி தேவையில்லாம உன்னை இது பண்ணி, அதனால தானே நீ பாவம் இவ வளகாப்புக்கு நகை போட்டுன்னு 5 கிட்ட போய் வாங்கின. தேவையில்லாம என்னால தானே உனக்கு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீ ஏன் அப்படி நினைக்கிற? என்னாலன்ட்டு யாராலையும் இல்ல சரியா? லூஸ் மாதிரி இந்த மாதிரி பேசாத. இல்ல அருண், எனக்கு புரியுது, எனக்கு புரியுது. என்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும். இல்லனா நீ வாங்கியிருக்க மாட்டே, காணாம போயிருக்காது, இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த வீட்டுல நம்ம இருக்க கூடாதுன்னா கடவுள் இவ்வளவு பிரச்சனை பண்ணியிருக்கு. பக்கத்திலே திருடிய வச்சுட்டு நம்ம எப்படி இந்த வீட்டுல இருக்க முடியும்? ஏதோ இந்த விதத்தினாலும் இந்த வீட்டுல இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிதான் கடவுள் இவ்வளவு சோதனை கொடுத்துருக்கு சரியா? இங்க பாரு, அது என்னவோ உண்மைதான் அருண், ரொம்ப நம்பிட்டோம்ல. இதுதான் ரொம்ப நம்பின பத்தியா? இனிமே எந்த இடம்னு இல்ல, எந்த இடத்துக்கு போனாலும் எந்த பிளேஸ்க்கு போனாலும் யாரையுமே எந்த விதத்திலையும் ப்ளீஸ் நம்பாத ஓகேவா? நம்புனா இப்படிதான். நீ இவங்களை நம்ப போய் உரிமை அவங்கள்ட்ட எல்லாமே சொல்ல போய் அது நகையெல்லாம் இவங்கள்ட்ட காமிச்சதுனாலதான் இப்ப பத்தியா? நீ காமிச்சிருக்காம இருந்திருந்தா இப்ப திருட்டு போயிருக்குமா சொல்லு? யாருக்கிட்டயுமே எதையுமே ஓப்பனப்பா காமிக்காத. நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ் மாதிரி தான் அருண் நினைச்சேன் இவங்கள. ஆனா அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கலையே. இனிமேவாது கொஞ்சம் உஷாரா யார்கிட்டயும் இருக்கணும் சரியா? கண்டிப்பா உஷாரா இருப்பேன், இனிமேல் கண்டிப்பா உஷாரா இருப்பேன். இனிமே போற வீட்டு பக்கத்துலயும் யாரு கூடயுமே நீ பேச்சே வச்சுக்காத. தேவையே இல்லை நமக்கு. உன்னோட ஒர்க் இருக்கா, தம்பியை பாக்குறியா, அவ்வளவு. எப்படிப்பா அக்கம் பக்கத்துல பேசாம இருக்க முடியும்? ஏதோ நீ வாட்டுக்கு வேலைக்கு கிளம்பி போயிடுற, ஏதோ எனி ப்ராப்ளம் ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னு வையே, பக்கத்துல பேசாம கொள்ளாம அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்காம இருக்க முடியுமா? வேணாம், இப்ப பேசுனதுனாலதான் நம்ம எந்த அளவுக்கு ஆளாகி நிக்கிறோம். சரி விடு, எப்படியோ கிடைச்சிடுச்சுல்ல. கிடைச்சிடுச்சு. கிடைக்காம போயிருந்தா அஞ்சுக்கு என்ன பதில் சொல்லிருப்போம் சொல்லு?
இன்னொரு விஷயம் அருண், யாருக்கிட்டையும் எதையுமே ஓசி வாங்கக்கூடாது, யாருக்கிட்டையும் எதுக்கும் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது, 10 பைசா கூட கேட்கக்கூடாது. அது எங்க ஃபேமிலியா இருந்தாலும் சரி, உன்னோட ஃபேமிலியா இருந்தாலும் சரி. கரெக்டு தான், நீ சொல்றது கரெக்டு தான் சோனி. அதுக்காக தான் சொல்றேன் அருண். அல்லாத எதுக்கு இப்ப அலற? எல்லாம் முடிஞ்சு வீடு. என்ன பண்றது? நீ உங்க அண்ணா உன் தங்கச்சி எல்லார்கிட்ட பேசும்போது எவ்வளவு இதா இருந்துச்சு தெரியுமா, எமோஷனலா. ச்சே, அவ்வளோ புலம்பி அலற. அப்ப கூட உன்னோட அப்பாக்கு மனசே இறங்கலையே அருண். அவர் உன்னை பத்தி எதுவுமே திங்க் பண்ணவே இல்லை அருண். நீ எப்படியோ போனா போட்டுன்னு மட்டும்தான் அவர் நினைக்கிறாரு தெரியுமா. அவரோட இதே அப்படித்தானே சோனி. என்ன பேசினாலும் நான் பொல்லாதவன் தான் அவருக்கு. தெரியாதா உனக்கு? இன்னைக்கு நேத்தா அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, யார் போனாலும் வந்தாலும் லைஃப் லாங் வரைக்கும் உன் கூட நான் நிற்பேன். சரியா? நீ யாரை பத்தி நினைச்சு ஃபீலே பண்ணாத. பட் அத்தை எப்பவுமே நம்ம பக்கம்தான். ஆனா மத்தவங்க யாருமே கிடையாது அருண். உன்னோட ஃபேமிலி சைடும் சரி, என் கூட பிறந்தவங்க சரி, அப்படிதான். சரி சோனி, எல்லாமே எடுத்து ரெடியா வச்சிருக்கியா? லாரி வந்தோன்னே அள்ளி வச்சிடலாம், அவ்வளவுதானே? வீட்டுக்குள்ள ஒன்றும் இல்ல. சின்ன சின்ன திங்ஸ் மட்டும்தான் இருக்கு, அதை கையில எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, ரெடியா எடுத்து எதுவும் மிஸ் ஆயிடாம திரும்பி இந்த வீட்டு பக்கமே எட்டி பார்க்க அருண் தம்பி, சோனி, என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? எதுக்கு இப்ப எங்களை தேடி வந்திருக்கீங்க? மன்னிச்சுக்கணுப்பா. எங்கப்பா கிளம்புறீங்க? ஏதோ தெரியாம நடந்து போச்சுப்பா. என் புத்தி மாறி போச்சுப்பா. புத்தி மாறி என்னென்னமோ ஆகி போச்சு. இனிமே இந்த மாதிரி நடக்காதுப்பா. உங்களுக்கு உதவியா ஒரு காவலாளியா நான் இருப்பேன்ப்பா. கவலைப்படாதீங்க, எங்கேயும் போகாம இங்கே இருங்கப்பா. அப்பா, உங்களை நம்பி இங்க இருந்ததுக்கு எங்களை எவ்வளவோ கஷ்டப்படுத்திட்டீங்க. இதுக்கு மேலேயும் வேணாம் சாமி, வேணவே வேணாம். நாங்க பட்ட கஷ்டம் போதும். இனிமேவாது நல்லா இருப்போமான்னு பாப்போம். என்னாலதான் உங்களுக்கு இந்த நிலைமை ஆகிருச்சு. இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன்ப்பா. எங்கேயும் போக வேண்டாமே. இல்ல, நல்லா இருந்தா போதும். நீங்க பரவாயில்ல. ஏதோ மாறி இனிமே யாரு வாழ்க்கையிலையும் கை வைக்காம இருந்தாவே நீங்க போதும். சரிங்களா? யாரோட உழைப்பையும் திருடாதீங்க தயவு செஞ்சு. என்ன அப்படிலாம் பண்ண மாட்டேன். என்னமோ தெரியல, இன்னைக்கு புத்தி மாறி போச்சுப்பா. அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கும் அப்படியே இருங்க. என்னதான் நீங்க எங்க பொருளை திருடிட்டாலும் உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. பரவாயில்ல, ஓகே. நாங்க போயிட்டு வரோம். என்னப்பா இவ்வளவு தூரம் சொல்றேன், போய் தான் ஆகணுமா? நான் சொல்றேன் இல்ல, எங்களை இருக்க கூடாதா? இனிமே இந்த மாதிரி நடக்காதுப்பா, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதே போதும். இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். இவ்வளவு தூரம் நீங்க சொன்னதே போதும். நல்லா இருந்தா போதும். நீங்க பரவாயில்ல. அதுக்கு மேல உங்க விருப்பம். பிள்ளைய நல்லபடியா பத்திரமா பாத்துக்கோங்க. ஆ, எப்பவாவது நேரம் கிடைச்சா என்ன வந்து பாத்துட்டு போங்கப்பா. எதுக்கு உங்களை வந்து பார்க்கணும்? என்னப்பா அப்படி சொல்றீங்க? மாப்பிள்ள மாதிரி இங்க இருந்தோம் இவ்வளவு நாளா. ஓ, அதான் பிள்ளையோட நகையவே திருடினீங்களோ? ஏன்பா அப்படி பேசுற? அட போங்கம்மா அங்கிட்டு. பத்தேன். சரி, நான் வரேன்ப்பா.